வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிராமத்து சமையல். இன்னைக்கு நம்மளுடைய கிச்சன்ல என்ன சமைக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிவசித்ரா அவர்களை கூப்பிடலாம். வாங்க சிவசித்ரா அவர்களே. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட நேயர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? நம்ம நேந்திரம் பழம் பாயாசம் பண்ண போறோம். பழத்துல பாயசம். ஓகே, நேந்திர பழம் பாயசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? நேந்திரம் பழம், வெல்லம், தேங்காய் பால், கண்டென்ஸ்டு மில்க், நெய், ஏலக்காய் தூள், முந்திரி, பாதாம். ஸோ எல்லா பொருட்களும் ரெடியா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நேந்திரம் பழத்தை வேக வைக்க போறோம். ஓகே, வேக வச்சு செய்யணும். வேக வச்சு மசிக்க போறோம். கொஞ்சம் ஊத்திருங்க. போதுமா? போதும். இந்த சட்டி முங்குற அளவுக்கு இதை போட்டுட்டு நம்ம இது மேல ஒரு பிளேட் வச்சு குக் பண்ண போறோம். ஓ, ஆவி கட்ட போறோம். ஆவி இதுலயே வச்சுட்டு வேக வச்சிடலாம். இது அப்படியே முழுசாவே வச்சிடலாம். பழம்ன்றதுனால சீக்கிரமா வெந்துடும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது இந்த பக்கம் வேகட்டும். ஓகே, இப்போ இந்த அடுப்பை ஆன் பண்ணிட்டு நெய் முந்திரி எல்லாம் நெய்ல முந்திரி பாதாம்லாம் வறுத்துட்டு கொஞ்சமா வெல்லத்தை கரைச்சி வச்சுக்க போறோம், டஸ்ட் இல்லாம இருக்கிறது. ஏன்னா அது ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது இதுல நம்ம 2 தேங்காய் பால் எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கடைசி ஊத்தணும். செகண்ட் நம்ம ரெடி பண்ணும்போது மிடில்ல ஊத்தணும். ஓகே, இந்த தேங்காய் பால் தான் திக்கான பாலை லாஸ்டா ஆட் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி இருக்கிறத முன்னாடி ஆட் பண்ணுறோம். இது தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணணும். சாதாரண பாலுக்கு பதிலா தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கேரளா ஸ்டைல்ல. இப்போ இதுல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். இதுலயே அப்படியே நல்லா முந்திரியும் பாதாமையும் வறுத்தரலாம். நல்லா வேக வச்சுட்டு செய்யும் போது அந்த வாசனை நல்லா இருக்கும். இப்ப நம்ம நேந்திரம் பழத்தை நீங்க அப்படியே மசிச்சு கூட செய்யலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதை விட வேக வச்சுட்டு செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும். கரைஞ்சு போறதுக்கு இல்ல, வேக வைக்கிறத ஆவி கட்டுறதா? அதான் இந்த மாதிரி தண்ணி போடாம நம்ம இட்லி கொப்பரையில வேக வைக்கிற மாதிரி. இப்ப இதுல முந்திரி, பாதாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடும். இது நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கேன். வேற ஏதாவது நட்ஸ் சேர்க்கிறா இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம். திராட்சை சேர்த்துக்கலாம். அப்புறம் வேற என்ன நட்ஸ் வேணாலும், எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த பாயசத்துல போடுவோம்ல, சாரப்பருப்பு அந்த மாதிரி கூட நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு கடைசி தான் சேர்க்கணும் எல்லாத்தையும். இப்போ இந்த நெய்ல வேற ஏதாவது போட்டு பண்ண போறோமா? இல்ல, இந்த நெய்ல அப்படியே நெய்யோட வடிச்சிட்டு நம்ம சும்மா வெல்லத்தை தண்ணி லைட்டா விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இதே பாத்திரத்திலே செஞ்சிடலாம். இது எப்படி ஃபுல் இதுல இருக்குமோ கம்மி பண்ணணும்? இது ஃபுல்லாவே இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா சூடாகி அது கலர் கொஞ்சம் மாறும், அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் அது வேகணும்னு இல்லை, கொஞ்சம் அந்த ஒரு சாஃப்ட் ஆகும்ல, அந்த மாதிரி வெந்தா போதும். இப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த அளவுக்கு வெந்தா போதும். இதுவுமே நம்ம நல்லா முந்திரி நட்ஸும் மட்டும் இல்லாம தேங்காவை குட்டி குட்டியா கட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியா நல்லா சேர்த்துட்டு அதை நல்லா நெய்ல வறுத்துட்டு அதையும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாயசத்துல ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக இதெல்லாம் சேர்த்துறது. இதுக்கு மெயினா நேந்திர பழம் தான் நல்லா இருக்கும். மற்ற பழத்தை விட நேந்திர பழம் தான் நல்லா இருக்கும் இந்த பாயசத்துக்கு. அதனால வேற பழத்தெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம், ஸ்ட்ரைட்டா நீங்க நேந்திர பழம் மட்டும்.
எடுத்து வச்சிடலாமா? குழக்கும் சத்தம் கேட்டுட்டு இருக்குது. அது கொதிச்சு போது அப்படின்னு இப்போ இதில் வந்து வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லம் வந்து 4 நேந்திரம் பழம் எடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து ஒரு 200 கிராம் அளவு வெல்லம் சேர்க்கணும். பழத்துலேயே ஆல்ரெடி ஸ்வீட்ஸும் இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காமல் ஓரளவு, ஏன்னா திகட்டுற அளவுக்கு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் போதுமா. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துரும். போதும். இதுல வந்து ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். லைட்டா உருகி வந்தா போதும், கரைஞ்சு வந்தா போதும். நமக்கு கரைஞ்சு வந்தா டஸ்ட் இது பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி நிறைய சேர்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஆயிரும் மாதிரி இருக்கும். அதனால இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துடலாம். இப்ப தேங்காய் பால் விட்டு கொதிக்க விடணுமா? செகண்ட் தேங்காய் பால் விடும்போது கொதிக்க வைக்கலாம். ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் ஊற்றிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும். எப்பவுமே எந்த ஒரு டிஷ்ஷுமே ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் ஊற்றினா ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம், தெரிஞ்சிரும். செகண்ட் தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணி சேர்க்கறதுனால தெரியாது. நீங்க ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்கா இருக்கிறதுனால சேர்த்தா அப்படி உடனே திரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? இது மசிக்கணும். இதை ஓபன் பண்ணி பார்க்கலாமா? கலர் நல்லா மாறி இருக்குதுல்ல? ஆமா. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நாங்கள் மசிச்சு எடுத்துட்டு வந்துடுறோம். நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. அதே போல் இந்த பக்கம் வந்து வெல்லத்தை வந்து கரைச்சி அதை வடிகட்டியும் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அடுத்து? இப்போ வந்து இதை அப்படியே ஓரம் வச்சுட்டு இந்த பாத்திரத்துல நம்ம நேந்திரம் பழத்தை போட்டு லைட்டா ஒரு நெய் ஊற்றி வதக்க போறோம். ஆன் பண்ணட்டுமா? ஆன் பண்ணுங்க. இப்போ இது வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா நெய் ஊற்றிட்டு இந்த வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிறோம்ல, இதை போட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு இதுல நேந்திர பழத்துக்கு பால் ஊத்துனா அது தெரிஞ்சிடுமோ? இல்ல, பால் ஊத்துனா அது ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். நீங்க இந்த மாதிரி தேங்காய் பால் ஊத்தணும். அதுவுமே கொஞ்சம் வெல்லம் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஊத்துற தேங்காய் பால் எதுவா இருந்தாலுமே கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் வெல்லம் சேர்க்கணும். நீங்க கடைசி நல்லா சூடு கொஞ்சம் ஆறும்ல, கொதிக்க இல்லாம கொஞ்சம் சூடு குறையும் போது தான் வெல்லமும் சேர்க்கணும். பால் டைரக்டா பாலை ஊத்துனீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிடும். அந்த இதுல நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணலாம். அதுவுமே நீங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் சேர்க்கணும். எதுவா இருந்தாலும் ஆறுனதுக்கு அப்புறம் சூட்ல பண்ணணும். சுகருக்கு பதிலா நாட்டு சக்கரையோ வெல்லமோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. சீனி மட்டும் வேண்டாம். சீனி போடுறத விட இது ரெண்டும் நல்லா இருக்கும். கருப்பட்டி கூட யூஸ் பண்ணலாம். கருப்பட்டி யூஸ் பண்ணாலே நல்லா ஆறணும். கருப்பட்டி எல்லாம் ரொம்ப நல்லா ஆறும். இப்போ இதுல நேந்திரம் பழத்தை மசிச்சு சேர்த்துலாம். இது நல்லா லைட்டா வதக்கிக்கிறோம். இந்த நெய்ல வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப இல்ல, அதாவது கலர்லாம் மாறணும் அந்த மாதிரிலாம் இல்லை. சும்மா லைட்டா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொதிக்கணும். இந்த நெய் வந்து எல்லா இடத்துலயும் மிக்ஸ் ஆகுற மாதிரி ஃபுல்லா அந்த பழம் ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும்.
நல்ல நெய் வந்து இதுல மிக்ஸ் ஆயிட்டு இதுல ரெண்டாவது எடுத்துருக்குறோம்ல தேங்காய் பால் இதை சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் ஊத்துறது தான் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஊற்றணும். இப்போ வந்து செகண்ட் தேங்காய் பால் வந்து இதுலயே அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் கொதிச்சு வரும்போது வெல்லம் சேர்க்கணும். இதோட சேர்ந்து நல்லா அப்படியே கொதிக்கணும். கொதிச்சு வரும்போது வெல்லம் சேர்த்து ஆஃப் பண்ணிட்டு அது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் தேங்காய் பால். சரி, எனக்கு இனி ஒரு டவுட். இது வந்து மசிக்காம நல்லா குட்டி 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 குட்டியோட பொடியா கட் பண்ணி போட்டு அது வந்து உங்களுக்கு சவைக்கும் போது அப்படி வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் குட்டி குட்டியா. இது வந்து நல்லா வேக வச்சு மசிக்கும் போது அந்த பாயசம்ன்றப்போ நம்ம எப்பவுமே அப்படி முழுங்குற மாதிரி தான் இருக்கணும், சவைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கதான் நல்லா இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஃப்ளேவருக்கு கொஞ்சமா வேணா அப்படி சேர்த்துக்கலாம். நீங்க இப்போ ஒரு 4 பழம் எடுத்திருக்கீங்கன்னா 3 பழத்தை மசிச்சுட்டு ஒரு பழத்தை அந்த மாதிரி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நெய்ல வதக்கிட்டு நம்ம எப்படி தேங்காய் நட்ஸ் எல்லாம் போடுறோமோ அந்த மாதிரி அதை சேர்த்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பாயசமா செய்யும்போது இப்படி நல்லா மசிச்சு சேர்க்கறதா நல்லா இருக்கும். இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரும்போது நம்ம வெல்லம் சேர்க்கணும். இந்த பால் அப்படியே அந்த பழத்தோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒட்டுக்கா இதுவாயிருக்கு. லைட்டா அதாவது ரொம்ப இல்ல, கொஞ்சம் அந்த பபிள் வரும்ல அந்த ஸ்டேஜ் வந்தா நமக்கு போதும். லைட்டா ஒரு லேஸா அப்படி கொதிக்கும்ல அந்த மாதிரி வந்தாலே நமக்கு போதும். இந்த ஸ்டேஜ்ல வெல்லம் ஊத்தலாமா? இதுல ஊத்தலாம். நீங்க ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் சேர்த்தாதான் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்க்கணும். இந்த செகண்ட் தேங்காய் பால் வந்து ரொம்ப தெரியாது, ஏன்னா அதுல நம்ம தண்ணி சேர்த்துருக்கறனால ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் ஊத்திட்டு நீங்க உடனே வெல்லமோ ஏதோ சேர்த்துறாதீங்க. அது சேர்த்தீங்கன்னா உடனே திரிஞ்சிரும். வெல்லம் சேர்த்துட்டு தான் இப்ப ஃபர்ஸ்ட் தேங்காய் பால். ஆமா, அதுல வந்து நம்ம கொஞ்சம் கொதிக்கணும்ல, அது சேரணும்ல, அந்த பழம் வந்து வெல்லத்தோட சேரணும்ல, அதனால ஃபர்ஸ்ட் இதை ஊத்திட்டு தான் நம்ம அதை சேர்க்கிறோம். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. மூடி விடணுமா? இல்ல திறந்தே இருக்கட்டும். ஏன்னா ரொம்ப கொதிக்கணும்னு இல்ல, லைட்டா அப்படியே ஒரு பபுள் வந்தா போதும். இல்ல அதனால ஒரு வேளை மூடி விடணுமோ? ஆனா இது மண்சட்டினால அடி பிடிக்குமோ? அடி பிடிக்காது. நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால அடி பிடிக்காது. ரொம்ப நேரம் அதனால மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப நம்ம 4 பழம் இல்ல 3 பழம் எடுக்கிறோம்னா அதுக்கு எவ்வளவு வெல்லம் எடுக்கணும்? வெல்லம் வந்து சில பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அதை நீங்க பார்த்துட்டு ஒரு 200ல இருந்து 150 அந்த அளவு எடுத்தாலே உங்களுக்கு போதும். 200க்குள்ள எடுத்தாலே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா நேந்திரப்பழம் வந்து நார்மலாவே சாப்பிடும்போதே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். அதனால அதை நம்ம பார்த்துட்டு எடுத்த போதும். இந்த பாருங்க லைட்டா அப்படி கொதிச்சு வருதா, இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெல்லம் கரைச்சி வச்சிருக்கிறத சேர்க்கிறோம். குறைச்சி வச்சிடலாம். நல்லா கலந்து இப்போ ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு. ஆக்சுவலி இதுவே பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி மொத்தமா இருந்தது, இப்போ அப்படியே பொடி பொடியா ஆகுது. ஆமா, நம்ம வேக வச்சு இது பண்ணனதே உங்களுக்கு வந்து இது மாதிரி தனித்தனியா தெரியும். இதை நீங்க மொத்தமா கட் பண்ணி போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப தனித்தனியா தான் இருக்கும், ஒன்னா மிக்ஸ் ஆகாது. இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். நல்லா கலந்து விட்டோம். வெல்லம் சேர்த்தோடனே கொஞ்சம் இலகிட்டு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேஸ்டா திக்கா இருந்தது, இந்த மாதிரி இருந்துச்சுல. இதுல இப்போ வந்து முந்திரி, வறுத்த முந்திரி, பாதாம் நல்லா கூடவே கொஞ்சமா நெய். இதுலயே நெய் இருக்குமே? அதுல இருக்கு, அது லாஸ்டா சேர்க்கிறோம். இதை வந்து நம்ம
இப்போ நீங்க தேங்காய் அது மாதிரிலாம் சேர்க்கறா இருந்தாலும் இதே ஸ்டேஜ்லயே நீங்க சேர்த்துக்கலாம். லைட்டா கொதிச்சு வரும்போது ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் சேர்க்கணும். ஏன்னா அந்த சூட்டோட சேர்க்கறது தான் கொஞ்சம். அதே மாதிரி நீங்க சோதி இந்த மாதிரி தேங்காய் ஐட்டம்ஸ் சேர்க்கும்போது ஸ்வீட்டோ இல்ல உப்போ லாஸ்டா தான் போடணும். உப்பு சேர்த்தாலுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதனால அது லாஸ்டா சேர்க்கணும். இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணலான்றது? இது கொஞ்சம் ஒண்ணா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நமக்கு கொஞ்சம் கொதிச்சு வருதுல, அதுலயே உங்களுக்கு கட்டி தெரிஞ்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கெட்டியா கொதிக்குது, கொஞ்சம் கொதிச்சு வருதுல, இன்னும் கொஞ்சம் கொதிக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, லைட்டா அப்படி கொதிச்சு வரும்போதே நமக்கு சரி வந்துடும். கரைஞ்சு தானே இருக்கு எல்லாமே, வெல்லமும் கரைஞ்சிருச்சு, இதுவும் மசிச்சாச்சு. ஸோ அதனால கொதிச்சா போதும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்தா போதும். கொஞ்சம் மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷம், இல்லைன்னா தெரிக்கணும் நம்ம மேல. ஓகே, அதுக்காக. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் சேர்க்கணும். ஆனா அதை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும், சூடு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதுக்கான டைம் வந்து கொடுக்கணும். இப்போ இது கொதிச்சிட்டு இருக்குது, இப்போ ஆஃப் பண்ணலாமா இல்லை ஆன்லயே இருக்கணுமா? ஓப்பன் பண்ணி ரொம்ப நல்லா பபிள்ஸ் வந்துருச்சான்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன்லயே வச்சிடலாம். ஏன்னா ஆறணும். மண் சட்டின்றதுனால சூடு இருந்துட்டே இருக்கும்ல, இது கொஞ்சம் தெரிக்கும். நீங்க அப்படியே கிண்டிட்டே இருந்துட்டீங்கன்னா தெரிக்காது. இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா கட்டியா தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் ஊத்தும் போது தண்ணி ஆயிரும். ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலும் திக்கு தானே, கட்டி தானே? இல்ல, அது நம்ம சுட வைக்க போறது இல்லைல்ல, அதனால அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டா. ஓகே, அது ஆன் பண்ணாதான் அது அப்படியே கொதிக்க தான் உங்களுக்கு திக்காகும். இது அப்படியே நம்ம போடும்போது கரெக்டா வந்துடும். இப்ப இதுல எடுத்துடலாமா? அது எப்படி எடுப்பீங்க? இல்ல, இதுல எடுத்துக்கலாமா தான் கேட்டேன். இது அப்படியே எடுக்க வேண்டியதான். ஏன்னா இது திரும்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் சேர்த்துட்டு அப்படியே எடுத்துடலாம். பருப்பு பாயசம் கலர்ல நேந்திர பழ பாயசம் ரெடியா இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் இந்த மீதி வச்சிருக்க கூடியது நட்ஸ் எல்லாம் போட்டு அப்பதான் மக்களுக்கு பார்க்கும்போது அப்படியே அதுக்கு தனியா இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அண்ட் இதோட சேர்த்து ஃபைனல் டச் நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்கல. இந்த கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் அதுல சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை வந்து அப்படியே லைட்டா தெளிக்கணும். அப்படியே இதுலயும் கொஞ்சம். ஓகேல போதும்ல? ஓகே, போதும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சுட சுட இருக்கக்கூடிய நேந்திர பழ பாயசத்தை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க. நேந்திரம் பழத்தை ஆவியில வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா மசிச்சு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில கொஞ்சமா நெய் ஊற்றி முந்திரி பாதாம் வறுத்து இதை தனியா எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. அதே வாணலியில கொஞ்சமா வெல்லம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா உருகுனதுக்கு அப்புறமா இதை வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு வாணலியில கொஞ்சமா நெய் ஊத்தி இப்ப வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற நேந்திரம் பழத்தை அதுல சேர்த்து நல்லா கலந்து விட்டு லைட்டா கொதிக்க வச்சிருங்க. இது லைட்டா சூடாகும் போது ரெண்டாவதா எடுத்த தேங்காய் பாலை அதோட ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சிருங்க. இது கொதிச்சு வரும்போது நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற வெல்லத்தை அதோட ஒன்னா சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை ஒன்னா சேர்த்துட்டு முந்திரி பாதாம் சேர்த்து ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான நேந்திரம் பழம் பாயசம் தயார். சுவையான நேந்திரம் பழ பாயசம் சுடு சுடு எப்படி செய்யணுன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ சூடாக இருக்கக்கூடிய இந்த நேந்திர பழ பாயசத்தை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நேந்திர பழம் ஃபுல்லா ஸ்வீட்டா இருக்காது, கொஞ்சம் ஒரு மைல்டு புளிப்பு ஃப்ளேவர் இருக்கும். அதோட சேர்ந்து இந்த தேங்காய் பாலுடைய ஃப்ளேவர், நெய்யினுடைய ஃப்ளேவர்,
நட்ஸு சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச், அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 8939905000 எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அண்ட் இதே போல் இன்னொரு எக்ஸலண்டான டிஷ்ஷோட மீண்டும் அனைவரும் உங்களுடைய அடுத்த இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிராமத்து சமையல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சௌமியா மற்றும் சிவசித்ரா. பாய்.